16 கும்பிட்றது காட்டுக்குள்ள தானே சாமி கும்பிட்டு அந்த முன்னோர்களை கூப்பிட்டு சாமியாடி அழைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட வாக்கு எங்கள் வீட்டுக்காரரானே எனக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க வாக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி அழைச்சிட்டு வருவீங்க? சொல்றத பார்த்தா இந்த 16வது நாள் சாமி கும்பிட்ற விழாவே வந்து ஒரு திருவிழா திருவிழா மாதிரிங்க சார். அதுவும் திருவிழா மாதிரி தாங்க சார். அதே போல இளவுனாலும் நாங்கள் ஆட்டம் பாட்டத்திலே தான் இது பண்ணுவாங்க. அது எங்கள் முன்னோர்கள் எடுத்தான்னா மலதேவாதிகள் எங்களுக்கு எந்த இது எல்லா பக்கமுமே கொரோனா வந்திருக்காங்க. அந்த கடவுள் புண்ணியத்துக்கு எங்களுக்கு எதுவும் வரல. அதே போல வரதட்சணை எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோங்க சார். பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்க மாட்டாங்க. நம்ம கையுள்ளதை வச்சுன்னா நாங்கள் செஞ்சு அவங்க முயற்சி பண்ணி அவங்க எது நகை நட்டோ மித்த எது வாங்குறாருன்னு அவங்க தான் வைப்பாங்க. வரதட்சணை பழப்பழம் பழுத்தறிஞ்ச மாங்காய் பழம் அப்படியெல்லாம் சாப்பிட்டு தான் போடுங்க சார். ஆனாலும் நாங்களே இதே மண்ணு செவிரி அது ஒரு தட்டுல நாங்கள் போச்சு சார். குடும்பமே போச்சு. இஞ்சி மஞ்சள் தேனும் தினையும் அடுப்பிடவும் நாங்கள் ஆனமலை குண்ட நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் தூணக்கடவு தொகுதி எங்கள் சொந்த காடு ஆனால் நாங்கள் சொந்தமின்றி பறையாவன் நாங்கள் மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டாப் ஸ்லிப் கோயம்புத்தூர் மாவட்டம் டாப் ஸ்லிப் மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே பூர்வக்குடிய வாழக்கூடிய பத்மினி அம்மா நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். ஆமாம், எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க சார்? நாங்கள் இருக்கிறது ஒரு 5-6 தலைமுறைக்கு மேலே. வெள்ளைக்காரன் வராததுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இந்த யானை பிடிக்கிறதுலேருந்தே எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க தான். ஆனால் இப்போ பிடிக்கிறவங்க ஊசி பச்சு மயக்கூசி போட்டு பிடிப்பாங்க. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அப்படி மிருகத்துக்கெல்லாம் இந்த அடிப்படாம குழி வெட்டுவாங்க, கொப்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சார் பிடிச்சிருக்கு. அந்த காலத்துல எப்படி பிடிப்பாங்க? எப்படி பிடிப்பா பெரிய ஆழத்துல குழி வெட்டுவாங்க சார். அப்புறம் இந்த தலை இருக்காங்க, அந்த தலையை பூரா அதுல சின்னதா வெட்டி போடுவாங்க சார். அதுக்கு அடிப்படாம இருக்கிற மாதிரி போடுவாங்க சார். அதுக்கு மேல மூங்கலிங்கிறத அதட்டா பலகை மாதிரி நல்ல சின்னமா வெட்டி அந்த குழி இப்படி இருந்தானா அதுக்கு கீழே அந்த சப்பலை போட்டு அதுக்கு மேலே இந்த அதட்டைங்கிற மூங்கலை வெட்டி மேலே போட்டுருவாங்க சார். அப்புறம் போட்டு அதுக்கு மேலே பில்லுகள் எல்லாம் போட்டு நல்லா தலையிற மாதிரி பில்லுகள் எல்லாம் போட்டு வச்சுட்டு வைப்பாங்க சார். ஆனால் அது அதுக்குள்ள மெதுவாக தெரியாத அந்த வழியில தான் வைப்பாங்க. அப்போ அதை விழுந்துட்டா ஜாலியாக ஒரு 2-3 எண்ணம் பிடிச்சானா எங்கள் சாமி மேலேயும் எங்கள் ஆளுங்க அம்மா அந்த காலத்தில் இருந்தவங்க சாமி பேரில் காணிக்க போட்டுருவாங்க. இந்த மாதிரி சாரு சாமி எங்களுக்கு இந்த மாதிரி இது விடணும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக இது பண்ணுவாங்க. அப்புறம் பிடிச்சி அவங்க தானே எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நம்மளுக்கு கொப்பை வாச்சர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா கொப்பை வாச்சர்ன்னு சொன்னால் இந்த காடை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள அப்படி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா அவங்கள அதில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால எங்களுக்கு உரிமை இங்கே தான் நாங்கள் இருக்கோம். வெள்ளைக்காரன்னா உட்டுன்னு எங்கள் துறைக்கு அப்போ அது தாத்தா காலத்தில் வெள்ளைக்காரன் வந்த பின்னாடி டிஎஃபா இருப்பாங்க. அதை துறைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கண்ணாடி பங்களாங்கிற பக்கம் சமாதியே இருக்குது. அவங்க எங்கேயோ இறந்தாங்க, ஆனால் கொண்டு வந்து சமாதி போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியோ மித்ததுனால ஃபாரஸ்ட்டுக்காரி எங்களுக்கு உதவுவாங்க. வண்டி கொண்டு வந்து தருவாங்க. கீழே எவ்வளோ தூரம் ஆனாலும் கொண்டு போய் விட்டுட்டு அதே வண்டி எங்களை கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுவாங்க ஃபாரஸ்ட்டில். அதே போல் ஏதோ ஒரு இதானாலும் ஃபாரஸ்ட்டுக்கு வீடு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமே என்னன்னா உடனே எங்களுக்கு ஆஸ்பத்திரி இதுன்னா. அதே போல் எங்கள் பெண்கள் இந்த டைம் அரை டைம்ல நாங்கள் தனியாக வீடு கட்டி தான் படுப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். குழந்தை என்னன்னா அந்த 7 நாள் 8 நாள் கிருமிச்சு சுத்தமாய் அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க, குளிப்பாங்க. குழந்தைய எடுத்தாலும் 1 மாதம் வரைக்கும் வீட்டுக்குள்ள தனி அந்த வீட்டில் தான் வச்சிருப்பாங்க. வேற ஆளுக தான் நம்மளுக்கு கொண்டு வந்து சமையல் பண்ணி நமக்கு தருவாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டு அங்கே தான் இருப்பாங்க. அதனால எங்கள் முன்னோர்கள் எடுத்தான்னா மலதேவாதிகள் எங்களுக்கு எந்த இது எல்லா பக்கமுமே கொரோனா வந்திருக்காங்க. அந்த கடவுள் புண்ணியத்துக்கு எங்களுக்கு எதுவும் வரல. ஏன்னா நம்ம சாமி துணை இருக்குது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, காற்று மரங்கள் மிருகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவும் வரல. பயிர் ஆனாலும் அப்படித்தான் எங்கள் மக்கள் தான் ஒரு பயிர் அணைப்போம். அதே போல் இந்த சாமி பூசாரி என்ன சொன்னான்னா அவங்க முன்னாடியெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சக்தி வாழ்ந்தவங்க தான் அந்த சாமி எடுத்து நடத்துவாங்க. சக்தி வாழ்ந்தவங்க தான் பூசாரியாக இருப்பாங்க. இப்போல்லாம் சும்மா டூப்ளிகேட்டாகவும் இருக்காங்க. ஆனாலும் எங்க இதில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால தான் இத்தனை மிருகங்களும் இத்தனை பாம்புகளும் கரடி எந்த டைம்ல அட்டாசியாமனு யாருக்கும் தெரியாது. ஆனா கரடி புலி அதான் எங்க இதில் ஒரு பாட்டே பாடுவாங்க. அந்த இதுலேயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த கடவுளோடையும்
அந்த சாமியோட நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. காட்டுவாசி சொல்லுவாங்க, ஆளுகெல்லாம் காட்டுவாசி, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. எங்களுக்கு நாங்களும் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவா, காட்டுல காட்டு கிழங்கு சாப்பிடுவோம், அந்த மாதிரிதான் சாப்பிட்டு இருப்போம். ஆனாலும் நீங்க உங்களுக்கு டவுனுக்குள்ள எப்படி இருக்கிறீங்களோ அதை விட நாங்க நல்லா தான் இருக்கோம். 2 கால் மிருகம் ஒரு மனசுக்குள்ள எதுவும் வச்சிருக்கோம். 4 கால் மிருகம் அந்த மாதிரி கிடையாது. அதே போல காட்டு ஆதிவாசிகள் காடர்களும் அதே போலதான். நாங்க எந்த இதுக்கும் போது மரம் இது பண்றோமோ, மிருகத்தை தாக்குதல் செய்யுதோ, மிருகம் எங்களை தாக்குதல் செய்ய அந்த மாதிரி கிடையாது. நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்குது. எங்களுக்கு கீழே இறக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா நாங்க கீழே போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல போராட்டங்கள். உங்களுடைய கணவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? இங்க கணவர் இது செக்வோஸ்ட்ல மஸ்டூலா நின்றுட்டு இருந்தாரு, கேரளா செக்வோஸ்ட்ல. நம்ம பக்கம் ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேருக்கு வேலை தர்றது இல்லை. அதனால கேரளத்திலும் போய் எங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க. எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எங்களை பார்த்து பாவப்பட்டு அவங்களே எங்களுக்கு வேலை தருவாங்க. இங்கேயும் நாங்க வேலைக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போவோம், இல்லைன்னா இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தர் இந்த ரேஷன் வாங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதே போல வீடு மழை வந்தா பூராமே நனையும். பூரா இந்த தகர வீடெல்லாம் அப்படியே இருக்காங்க. புலிகள் காப்பகமா இருக்கு, புலிகள் நடமாட்டம்லாம் இருக்குமாங்க? அது சார், புலிகளை நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, புலிகள் அவ்வளவுக்கு இருக்கிறது அளவாதான் இருக்கும். ஆனாலும் கேரளத்துக்கு அந்த புலி போகும், தமிழ்நாட்டுக்கு அந்த புலி வரும். ஆனையும் அது எந்த மிருகமான, இப்ப நாம தான் இருக்கீங்களே வேலைக்கு போறவங்க எங்க இப்ப உங்க ஊர் எங்க இருக்கா, நீங்க எத்தனை இடத்துல பேட்டி கொடுத்துட்டு வருவீங்க சார். அதே போலதான் சார் அந்த மிருகமும் ஒரு பக்கம் நிலையா நிக்காது, 4 பக்கம் 4 திசைக்கும் அது போகும் வரும். ஆனா புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, கருசிறுத்தை இருக்கு, சிங்கத்தை தவிர எல்லாமே இருக்கு சார். ஆனா லக்கு நமக்கு இப்ப நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது, ஏதோ லக்குள்ளவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க உங்க அனுபவத்துல பார்த்ததுண்டா? நாங்க பார்த்துருக்கோம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய விலங்குகள் என்னமா? அடிக்கடி அதுவும் அந்தந்த சீசன் இப்ப வெள்ளாம மாதிரி சார் அந்த யானைகளும். இப்ப இந்த பயம் கிடையாது உங்களுக்குலாம்? சுத்தமா பயம் சார். அதுவும் மனுஷன் தாங்க சார், நம்மளும் வருஷம் தான். அவங்கள இப்ப நம்மளவே இன்னொரு ஆளை கல் எடுத்து அடிச்சோன்னா நமக்கு கோபம் வருமா வராதா சார்? அதே போல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, சத்தம் போட்டு ஒருத்தர் பேசாம வேண்டாம். அதே மாதிரிதான் சார் மிருகத்தான் ஆறறிவு உள்ளதுங்க சார். நம்ம என்னங்க சார் இருக்கா? ஆனா சில மிருகங்கள் எல்லாம் நம்ம உத்தரம் பண்ண அது பழம் எதுவுமே அதுவும் சாப்பிட்ற நம்மள மாதிரிதான் அதுவும் சாப்பிட்றாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்து பலாப்பழம், இந்த பலாப்பழம் பழத்தறி, மாங்காய் பழம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு தான் போறோங்க சார். ஆனாலும் நாங்களே இதே மண்ணு செவிரு அது ஒரு தட்டுல நாங்க போச்சு சார், குடும்பமே போச்சு. ஆனாலும் அது பாட்டுல தின்னு அது பாட்டுல போயிடுது. ஆமா, இது ரொம்ப மண்ணு சோறா இருக்கு. யானை லைஸா பக்கத்துல வந்தாலே விழுந்துரும் போல. அந்த பக்கம் சும்மா இப்படி பழத்தை தின்னுட்டு இப்படி திரும்பும் போது இந்த சிஞ்சட்டோட உடஞ்சிருக்குங்க சார். அந்த பக்கம் அதான் இந்த வீடு நாங்க அந்த பக்கம் முன்னாடி. ஆனாலும் அதுலயே அந்த தண்ணி ஒழுகுறதுல செம்ப வச்சுட்டு இருக்கும். இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துலலாம் இது எப்படி இருக்கும்? என்ன இப்ப பாம்புகள்லாம் ஈஸியா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? பாம்பு பள்ளி வர்றதுக்கு பள்ளி இருக்காது, வீட்டுக்குள்ள எப்பவும் இருக்கிறதாங்க சார். பாம்பு ஏதோ ஒரு டைம் வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், வரும். அது வாட்டில பார்த்தானா நாங்க முடிக்கவே முடியுங்க சார். அது இந்த சேர பாம்பு தான் முக்கால்வாசி வரும். சேரப்பாம்புனா ரொம்ப நீளமா இருக்கு, கருப்பா சாரப்பாம்பு. அதை மட்டும் அதுதான் ஜாஸ்தியா வரும். அது சில டைம் இருக்கும், சில டைம் இருக்காது. அது என்ன எலியோ ஏதோ ஒன்று துரத்திட்டு வந்தா வரும் சார், இல்லைன்னா அது வராதுங்க சார். மிருகத்தை பத்தி எந்த தொல்லை எங்களுக்கு இல்லைங்க சார், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களோட என்னங்க சார், ஒரு வீடு கட்டி ஒரு கரண்ட் போட்டு கொடுத்தா எங்களுக்கு எவ்வளவோ நல்லா இருக்கும். அப்ப அந்த மந்திரிக்கோ முக்கசாலிக்கோ மித்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இது எங்களுக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் எல்லா இடத்துக்கும் வருது, குடுக்குறாங்க, சாமி வரம் கொடுக்குறாங்க. ஆனா பூசாரி அதை தரமாட்டேங்கிற வழியில தான் போயிட்டு நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? அதுக்கேனா நம்ம முயற்சிகள் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்கும்போதும் சரி, ஒரு சமதள வெளியில் நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஊருக்கு திருவிழா, சாமி கும்பிட போறோம், வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும். இதே வந்து மலைக்குள்ள வாழ்றீங்க காடர்கள் அப்படின்ற ஒரு இனத்துக்கு இது திருவிழா அப்படின்றது எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான வழிபாடுகள்? திருவிழா துரவதி அம்மன் ஒரு கோயில் இருக்காங்க சார்,
பூ மிதிப்பாங்க சார், தீ போட்டு. ம். நம்ம ஃபாரஸ்ட் கிட்ட கேட்டு இந்த பழைய இத்த கட்டையெல்லாம் கீழே கிடக்குது, எடுத்து தீ போட்டு நெருப்பு போட்டு நாங்கள் அதில் எங்கள் ஆம்பளை இறங்குவாங்க சார், பொம்பளை இறங்க மாட்டாங்க சார். அதே போல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பக்கம் திரும்பியும் கூட பார்க்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. மித்தவங்க தான் அங்கே வேலை செய்வாங்க. எங்கள் ஆளுகளே தான் இது பண்ணுவாங்க. அதே போல் ஒரு இளவு இப்போ எங்கள் வீட்டில் யாரும், எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு போயாச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு இறந்துட்டானா இந்த இதுக்குள்ளே உள்ள மக்களும் பரம்பிக்குளம் மித்த இடங்கள் வால்பாறைங்கிற பக்கம் எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க, அவங்களும் வந்துதாங்க சார். குழி வெட்டுறது எங்களுக்கு ஆளுங்க தான். கட்டில் கட்டுவா, தேர் கட்டுறதுனாலும் எல்லாமே நாங்களே பிபி ஊதி நாங்களே டான்ஸ். இப்போ இன்னைக்கு இறந்தானா 2 நாள் ஆகும், இல்லைன்னா 3 நாள். அவங்க முக்கியமான ஆள் வர்ற மாதிரி இருந்தானா என்ன செலவு, உங்களுக்கு கல்யாண செலவு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் சார் எங்களுக்கு இளவுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்புறம் நாங்களே டான்ஸ் போடுவோம், நாங்களே பிபி ஊதுவோம், நாங்களே கொட்டடிப்போம். எந்த இது மித்தவங்களை பாதி நாங்கள் கூப்பிடவே மாட்டோங்க சார். அதே போல் அவங்களுக்கு கூலி கொடுக்கணுமா, மித்தது கொடுக்கணும், அதை எங்களுக்கு கேட்கவும் மாட்டாங்க சார். கல்யாணத்துக்கு அப்படித்தான், பொண்ணு மாப்பிள்ளையும் பிடிச்சோமா கட்டி கொடுக்குறோம். அதே போல் வரதட்சணை எதுவும் நாங்கள் கேட்க மாட்டாங்க சார். பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்க மாட்டாங்க. நம்ம கையில் உள்ளதை வச்சுன்னா நாங்கள் செஞ்சு அவங்க முயற்சி பண்ணி அவங்க எது நகை நட்டோ மித்த எது வாங்குறாருன்னு அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க வரதட்சணை எதுவும் வாங்கவும் மாட்டாங்க சார். அதே போல் 16 கும்புறது காட்டுக்குள்ளே தான் நாங்கள் கும்பிடுவாங்க சார். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த 16 கும்புறதுனா இறந்ததுக்கு அப்புறம் 16வது நாள் இறந்தது 16 நாள் 16 நாள் கிருமிச்சு தான் நாங்கள் முதல்ல 1 வருஷம் எல்லாம் ஆகும் சார் அதை கும்பிட்றதுக்கு. கையில் துட்டு கிடைச்சதா நாங்கள் செய்வோம். அப்போ இந்த காட்டுக்குள்ளே தான் போய் காட்டுக்குள்ளே தான் கிழங்குனாரெல்லாம் எடுத்து வச்சாங்க சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ ஏதோ ஒருத்தர் வேலைக்கு போனவங்க இருக்காங்க, அதனால் 16 நாள் கிருமிச்சதுமே காட்டில் போய் ஆட்டம் பாட்டம் நைட்டு ஊர் அங்கே தாங்க சார். ஆட்டம் பாட்டம் எங்களோட கலாச்சாரம். வழக்கு கருணை எதுவும் கிடையாது. கணக்கு போடுவோம், விறகு போட்டு நல்லா தீ போட்டு விடுவோம். அப்புறம் நாங்கள் டான்ஸ் போடுவோம், எங்களுக்குள்ளே டான்ஸ் போடி பிபி ஊதி எல்லாம் எங்களோட இதுலேயே நாங்களே இது பண்ணோம். அன்னைக்கு அடுத்த நாள் 4 மணிக்கு தான் சாமி கும்பிடுவாங்க சார். சாமி கும்பிட்டு அந்த முன்னோர்களை கூப்பிட்டு சாமி ஆடி அழைச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட வாக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்காரரானே எனக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க வாக்கு மொழி எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி அழைச்சிட்டு வருவீங்க? அதை சாமி ஆடுவாங்க சார். சாமி ஆடி அப்படி கூப்பிட்டு அப்புறம் தான் சார் என் வாக்கு மூலியம் கொடுத்து அப்புறம் தான் அந்த சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் விருந்து பண்ணி கொடுப்பாங்க சார். அப்புறம் முன்ன எல்லாருமே சட்டி முட்டி கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோங்க சார். அது வரைக்கும் அங்கே தாங்க சார் இருப்பாங்க. அந்த இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்தான்னா நான் அந்த ஒரு பச்சை இது பந்தல் போடுவாங்க, அதில் தான் நான் உட்காரணும், எங்கேயுமே போகல, நான் மட்டும்தான் உட்காரணும். மித்தவங்க எல்லாருமே நமக்கு அங்கே வடம் வேலை செய்கிறவங்க செஞ்சுட்டு சொல்கிறத பார்த்தா இந்த 16வது நாள் சாமி கும்பிட்ற விழாவே வந்து ஒரு திருவிழா மாதிரி சார். அதுவும் திருவிழா மாதிரி தாங்க சார். அதே போல் இளவுனாலும் நாங்கள் ஆட்டம் பாட்டத்திலே தான் இது பண்ணுவாங்க. அழுகிறவங்க அழுவாங்க, உழுகிறவங்க உழுவாங்க. ஆனாலும் அதுக்கு தகுந்தவங்க டான்ஸ் பண்ணிட்டு ஆட்டம் பாட்டத்திலே தான் இருப்பாங்க சார். திருவிழா மாதிரி தான் இருப்பாங்க சார். எங்களோட கலாச்சாரமே அதை காட்டில் வாழ்கிறவங்களது காடறிங்கிடத்தில் அதை தான் நடக்கிறாங்க சார். மித்தவங்கள இந்த மலசரு புலையரு குறும்பரி இருளரு இரவாளர்கள் என்ன அவங்கள நம்ம இதில் 36 வகை ஜாதியிலேயே எங்களோட வகுப்பு மட்டும் நீங்கள் எல்லாருக்கும் தாழ்த்தப்பட்டவ ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நாங்கள் இந்த மலைக்குள்ளே தான் வாழ்கிறோம். மலைக்குள்ள மிருகங்களையும் மேகத்திலையும் எல்லாமே நாங்கள் அந்த காலத்திலேருந்து எங்கள் காலம் மலை தாங்க சார். இந்த மலைகளை எவ்வளோ நேசிக்கிறீங்க? ஆதிவாசி குடும்பங்கள் நாங்கள் ஆடி பாடி பிழையாவன் நாங்கள் ஆனமலை காடல் நாங்கள் இஞ்சி மஞ்சள் தேனும் தினையும் அடுப்பிடவும் நாங்கள் ஆனமலை குண்ட நாங்கள் சொந்தம் கொண்டாடவும். ஆனமலை குடி இந்த காடு தூணக்கடவு தொகுதி எங்கள் சொந்த காடு, ஆனால் நாங்கள் சொந்தமின்றி பறையாவன் நாங்கள் ஆனமலை காடு ஏகம் சொந்தம் நாங்கள் சொந்தம் கொண்டோம். அப்படின்னா இந்த காடு எல்லாமே நம்மளோட காடு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொந்தமாக நாங்கள் நினைக்க மாட்டோம். எல்லாருக்கும் அது பொதுவான காடு, எல்லாத்துக்கும் பொதுவான மிருகம். அந்த மிருகத்துக்கு தான் அது சொந்தம், அதில் தானே நம்மளும் வாழ்கிறோம். நான் அந்த வகையில் அந்த பாட்டை நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக இந்த பேட்டி மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்காக நீங்கள் நேரம் செலவழித்து இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நீங்களே